அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாரும் பொங்கல் கொண்டாடுனீங்களா? பொங்குச்சா? நீங்கலாம் கொண்டாடினது என்னங்க பொங்கலு? நீங்க வச்சதெல்லாம் ஒரு பொங்கலா? நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பொங்கல வரலாறுலயே அவிங்களால மட்டும் தான் வைக்க முடியும், கிண்ட முடியும். அப்படியான ஒரு பொங்கல நான் காட்டப் போகிறேன். ஆமாங்க. யாருன்னா நம்முடைய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொங்கல் கொண்டாடியிருக்காரு. அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும், ஊடகங்களிலும் வெளிவந்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஆமா, பாராட்டு மழைகள் குவிந்து கொண்டிருக்கிறது. அந்த பொங்கலை நம்ம பார்த்துருவோம். பாருங்களேன், அழகா இருக்குல்ல? ஆமா. இரு இரு என்னப்பா சட்டிக்குள்ள ஒன்னையுமே காணோம். சட்டி வேற பளபளன்னு இருக்குது. அடுப்பு கிடுப்பு எரிஞ்சா கீழே கரி பிடிச்சிருக்கணும். அப்படியும் ஒண்ணும் காணோம். அடுப்பு எரியிற மாதிரி சிம்டம்ஸே காணோம். விறகு இருக்குது, அடுப்பு இருக்குது, சட்டி இருக்குது. ஆனா பொங்கல் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப என்னத்த போட்டு கிண்டிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். நல்லா பாருங்க. உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியல? நிஜமாவா? ஆனா இருக்குங்க. உள்ள ஒண்ணு இருக்கு. அதைத்தான் கிண்டிட்டு இருக்கிறாரு. உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அது உங்க பிரச்சனை. அது அவங்களுடைய பிரச்சனை இல்ல. நீங்க பெரியார உள்வாங்கி இருந்தீங்கன்னா அதுக்குள்ள போட்டு கிண்டிட்டு இருக்கிறது என்னன்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பெரியார உள்வாங்கல என்ன பண்ண முடியும்? அப்படி என்னத்தான் கின்றாரு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சட்டிக்குள்ள இருக்குது பாருங்க, அதுதான் திராவிடம். அதைத்தான் போட்டு கிண்டிட்டு இருக்கிறாரு. இதுல ஒரு பெரிய குறியீடு இருக்குது. குறியீடுகள் மூலமா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். கண்ணுக்கே தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க. ஆனா இருக்கும். அதை போட்டு கிண்டிட்டு இருப்பாங்க. அதை கிண்டி தான் தலைமுறை தலைமுறையாக தமிழர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரைட்டு, அந்த பானைக்குள்ள இருக்கிறது திராவிட பொங்கல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த திராவிட பொங்கலை செய்வது எப்படி? செய்முறை தெரியணும் இல்ல? அந்த செய்முறையை நம்ம பங்காளி ஒருத்தர் போட்டிருக்காரு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. திராவிட பொங்கல் வைக்க தேவையான பொருள்கள்: ஒரு பர்தா போட்ட அம்மா, ஒரு சிலுவை போட்ட அம்மா, கையில் பைபிளுடன். அது ரொம்ப முக்கியம். பொங்கல்கின்ற இடத்துக்கு கையில பைபிள் எடுத்துட்டு வந்து நிக்கணும். ஆமா, அந்த இடத்துல வந்து எதுக்கு அதை கொண்டு வந்தாங்கன்றது அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் தேவையான அளவு ஏதோ ஒரு அம்மா, இந்த பக்கம் இருக்காங்கல்ல மூணாவதா அவங்க, ஒரு விறகில்லாத எரியாத அடுப்பு, ஒரு காலி பானை, ஒரு குச்சி. இது இருந்துச்சு அப்படின்னா திராவிட பொங்கலை கிண்டி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஊப்பிகள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஜாலி. இப்படியாக இருக்க இன்னொரு சர்ச்சை ஒண்ணு எழுந்திருக்குதுங்க. அதாவது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக காரங்களாம் சொல்லுவாங்க, ஆமாடா நாங்க பண்றது குடும்ப அரசியல் தான்டா, குடும்ப கட்சி தான்டா, நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம், இந்த ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கிற உடன்பிறப்புகள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அப்ப அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சரிசமமா தானே கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க பாத்தீங்கன்னா 500 ரூபா 500 ரூபாயா கொடுத்துருக்காங்க. அப்ப 500 ரூபாயா இவங்க சில்லறை முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு குழுவுக்கும் இன்னும் 100 ரூபா 100 ரூபா அப்படிங்கிறது இந்த மாதிரியான கும்பிடு குருசாமிகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாக பேசப்பட்டு வருது. இப்படியாக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொங்கல் கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது எல்லார் கண்ணையும் பட்ட ஒரு காட்சி. அது என்ன? இன்பநிதி அவர்கள். இன்பநிதி அவர்கள் வந்து அடிக்கடி அந்த போட்டோல தென்படுறாரு. பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே ஒயிட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அதுல திமுக கொடி அந்த சிம்பிளை வச்சுக்கிட்டு அவரு குறுக்க மறுக்குமா அந்த காணொலி காட்சிகள்ல இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பொங்கல்ல இன்பநிதி அவர்களை பற்றிய அதிகமான செய்திகள்லாம் வர ஆரம்பிக்குது. தந்தி டிவியில போடுறாங்க, என் தோளுக்கு மேல் வளர்ந்ததால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் இன்பநிதி அவர்களும் தோள் மேல கை போட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ். இன்பநிதி இன்பநிதி அங்கங்க செய்திகள்ங்க. இதை வந்து சாதாரணமா ஏப்பா ஒரு குடும்ப விழா குடும்பமா சேர்ந்து கொண்டாடுறாங்க, இது ஒரு விஷயமா அப்படின்னா இல்ல, அப்படி பார்க்க கூடாது. இப்படிதான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே பின்னாடி போங்க. 10 13 14 வருஷத்துக்கு பின்னாடி போயிருங்க. 2009 10 அந்த டைம்ல ஆதவன் படம் வந்துச்சு. ஆதவன் படம் வந்த டைம்ல அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் வருவாரா? கே.எஸ். ரவிக்குமார் வரும்போது உதயநிதி அவர்கள் அப்படியே கை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த ப்ரொடியூசர் சும்மா ஒரு கேமியோ பண்றாரு. ஏதோ சும்மா தமாசுக்கு வராங்கப்பா, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படிதான் நீங்களாம் நினைச்சீங்க. அப்படிதான் முதல்ல பொது சமூகத்துக்கு அவருடைய முகத்தை காட்டுறாரு. அப்படி வந்து நின்றுக்கிட்டு லைட்டா அப்படி சிரிச்சு பேசிட்டு போனாரு. அடுத்ததாக ஹீரோவா நடிச்சாரு. அட ஹீரோவா தானப்ப நடிக்கிறாரு, சினிமால ஆர்வம் நடிக்கிறாங்க, இதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க. அடுத்து ஹீரோவாவே நடிச்சிட்டு வந்தாரு. அரசியல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, அரசியலுக்கு நான் வரமாட்டேன், நமக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா? அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து அப்படியே 2015 16 டைம்ல அந்த தேர்தல் வந்த டைம்ல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், இப்ப இருக்கிற முதலமைச்சர், அப்ப இருந்த எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு அந்த டைம்ல ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தார் இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கும் போது, எங்க குடும்பத்திலிருந்து மேற்கொண்டு யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அதுவும் ஒரு பொங்கல் விழாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அடுத்து ஒரு 2 3 வருஷம் கழிச்சு
பரப்புரைக்கு மட்டும் கலந்துக்கிறாருங்க. நான் அரசியலுக்குலாம் வரல. ஜஸ்ட் ஒரு பரப்புரையில கலந்துக்கிறேன். அங்கங்க சின்ன சின்ன மீட்டிங்ல கலந்துக்கிறேன். உடன்பிறப்புகள பார்த்தா ஒரு வணக்கம் போடுறேன். இதுல என்னங்க இருக்குது? அப்படியே தானே. மக்களும் அப்படிதானே நினைச்சீங்க. ஆமா இதுல என்ன இருக்குது? வராரு, கலந்துக்கிறாரு அப்படின்ட்டு. டகார்னு இளைஞர் அணி குடுத்தாங்களா? அடுத்து அப்படியே டக்குன்னு 2021ல சேப்பாக்கம் தொகுதி வேட்பாளர் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி வந்துச்சா? அடுத்து கொஞ்ச நாள்ல விளையாட்டுத்துறை அமைச்சர், அடுத்து கொஞ்ச நாள்ல துணை முதலமைச்சர். இப்ப எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அடுத்து முதலமைச்சர் ஜெயிச்சா அவரு தான்பா. அல்லது ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு அவரை நாங்க முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு அவருடைய அமைச்சரவையில நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி பெருமையா உடன்பிறப்புகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த ஜேர்னியை நீங்க பார்க்கணும். முதல்ல ஒரு முகத்தை உங்களுக்கு பழக்கப்படுத்தி விடணும். அந்த முகத்தை நீங்க பார்த்து பார்த்து தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்லி மாறணும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா அவங்களுடைய எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் லைட்டா அவர் திமுக கொடி கிடி போட்டுக்கிட்டு திமுக கூட்டங்கள்ல அப்படி கலந்துக்கணும். இந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல, இப்ப அப்படியே இன்பநிதி அவர்களுக்கு வருவோம். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பொங்கல் கொண்டாட்டத்துல திமுக டிஷர்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்து அவருடைய அந்த இமேஜஸ் அது இதெல்லாம் ஊடகங்கள் போட்டு ஒரு மாதிரி பூஸ்ட் பண்றாங்க. அவங்களா போட்டுருவாங்களா? சும்மா யோசிச்சுக்கங்க, உங்களுடைய சொந்த அறிவுல வச்சு யோசிச்சுக்கங்க. அடுத்து ஜல்லிக்கட்டு நடக்குது. அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையில அவருடைய ஏற்பாட்டுல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு இன்பநிதி அவர்களும் வராரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட. அப்படி வரும்போதெல்லாம் இப்ப அப்பாவுக்கு மரியாதை செய்யும் போது மகனுக்கு மரியாதை செய்யறது இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படிதான் நீங்க கேட்கணும், அப்படிதான் நீங்க பழகணும். அப்ப என்ன பண்றாங்க, உதயநிதி அவர்கள் வந்த உடனே அவருக்கு ஒரு சால்வையை போடுறாங்க. பக்கத்திலேயே மகன் இருக்காரு இன்பநிதி. அப்ப டக்குன்னு ஒரு சால்வை எடுத்து அப்படி அவருக்கும் போட்டு ஒரு ராஜ மரியாதை. அதுக்கடுத்து அந்த கேலரியில உட்காந்து அப்பாவும் மகனும் அந்த மாதிரி நல்லா ஓடுது இல்ல அப்படிங்கிற மாதிரி அதை ரசித்து விட்டு சென்று விடுவார்கள். இப்ப இந்த 2 நாள் ப்ராசஸ்ல இந்த முகத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டி காட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? அடுத்தடுத்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஒரே நாள்ல கொண்டு வந்து இளைஞர் அணி அல்லது அப்படி எம்எல்ஏ அப்படி இப்படின்னு நாளைக்கே சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு ப்ராசஸ் தான். இப்பயே நம்ம உடன்பிறப்புகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பாடுறா எங்க இன்பண்ண வந்துட்டாரு, எரியுதா அப்படித்தான் நல்லா கதறியே சாவுங்கடா அப்படின்ற மாதிரிலாம். நாங்கெல்லாம் ஒன்றும் கதறல, அவரை கொண்டு வாங்க, ப்ரொமோட் பண்ணுங்க, கொண்டாடுங்க. ஆமா மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, அதை பார்க்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அதெல்லாம் யாரும் கதறல. நீங்க பாட்டுக்கு நல்லா கொண்டாடுங்க, காட்டுங்க, நல்லா மரியாதை செய்யுங்க, டிவில எல்லாம் நல்லா போட்டு காட்டுங்க, சனங்க பார்க்கட்டும். திமுகவின் அடித்த நம்பிக்கையே, திமுகவின் கொள்கைகளை, ஐயா கருணாநிதி அவர்களுடைய கொள்கைகளை, ஈவேராவின் கொள்கைகளை தாங்கி பிடிக்கின்ற தூக்கி நிறுத்துகின்ற தூணே அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்து அவரை பத்தி அப்படியே போஸ்ட் கிஸ்ட் ஒட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். உடன்பிறப்புகளுக்கு செட் ஆயிரும். அவங்க பாருங்க எவ்வளவு வேகமா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த தகவமைப்பு அப்படிங்கிறது உடன்பிறப்புகளுக்கு ரொம்பவே அதிகம். மற்றவங்களுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா உடன்பிறப்புகள் அந்த ஸ்பாட்ல வரும், அப்படியே தகவமைச்சுப்பாங்க. இப்ப இன்பநிதி அவர்கள் வரைக்கும் தகவமைச்சு தயாராயிட்டாங்க. அந்த பக்கம் 20லிருந்து 70, 80 வரைக்கும் திமுக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தகவமைப்புக்குள்ள வந்துட்டாங்க. இன்பநிதி அவர்களுடைய அமைச்சரவையிலையும் நான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிப்பரேஷனும் ஆயிட்டாங்க. அந்த குடும்பம் தாங்க நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்ற ஸ்டாண்ட் அவங்க எடுத்துட்டாங்க. அதனால அவங்க பழகிக்கிறதுக்கு ரெடி. இங்க பப்ளிக் பழகணும் இல்லையா? அதுக்காக இப்ப அப்படியே கொண்டு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்து வருகிறது. அதற்கான பதில் நீங்கள் உதயநிதி அவர்களுடைய கடந்த 10-15 ஆண்டு கால அந்த டிராவல் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்குடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.